40 நாள் சீனாய் மலை மேல ஜெபிக்க போயிட்டார். கீழே ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப மோசே கூட ஆண்டவர் பேசுறார். ரொம்ப நீட்டா மோசே வார்த்தையை கேட்கிறார். மோசே கவனிங்க, இங்க மோசே வார்த்தையை கவனமா கேட்கிறாரு. ஆனா கீழே இருக்கிற ஜனங்களுக்கு அந்த சத்தம் எப்படி இருந்துச்சா? இடி முழக்கம் போல கடிச்சா. எப்படி கடிச்சா? கட்டமுட்ட இடி ஓடுறது நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, இடி எங்கேயோ ஒழுகுது போல இருக்கும் போல. கர்த்தர் மோசே கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே சத்தம் ஜனங்களுக்கு எப்படி திரும்ப கடிச்சு? இடி முழக்கம் மாதிரி. ஐயோ, என்ன நடக்குது? மேல மோசே போனாரு. அதனாலதான் அவன் முடிவு பண்ணான். இவ்வளவு பெரிய இடி சத்தம் கேட்குது. மோசே உயிரோட இருக்க மாட்டான், கண்டிப்பா செத்து போயிருப்பான். மோசே உயிரோட இருக்க மாட்டான். ஏன்னா இடி சத்தம். ஆண்டவர் பேசுறது எப்படி தெரியுமா கேக்குது? கீழே கர்த்தர் மோசே கூட பேசுறது அவ்வளவு பெரிய சீனாய் மலைக்கு கீழே இருக்கிற ஜனங்களுக்கு இடி சத்தம் மாதிரி கேக்குதுன்னா மோசேக்கு எப்படி கேட்டிருக்கோம்? பயங்கரமா கேட்கல. கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களுக்கு, கர்த்தருக்கு அருவருப்பானதை செய்கிற ஜனங்களுக்கு அந்த சத்தம் இடி முழக்கம் மாதிரி இருந்துச்சு. ஆனா தன்னை அர்ப்பணிச்சு உபவாசத்தோட உட்கார்ந்தான் பாருங்க மோசே, அவனுக்கு தென்றல் காற்று போல இருந்துச்சு. சத்தம் ஒண்ணுதான், கேட்கிற விதம் தான் வேற. ஹலோ, சத்தம் ஒண்ணுதான், ஒரே ஆண்டவர் தான் பேசுறாரு. தன்னை வெறுத்து புசியாமலும் குடியாமலும் 40 நாட்கள் தேவ சத்தத்திற்காக தன்னை அர்ப்பணிச்சு உட்கார்ந்திருந்தா கர்த்தர் அவங்கிட்ட தென்றல் போல பேசுறாரு. தான் விரலை அனுப்பி கற்பலகைகளை எழுதுறாரு. கற்பலகையில எழுதுறாரு. என் ஜனங்களுக்கு இதுவரைக்கும் அதுங்க கண்ணுக்குட்டி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ கற்பலகையை கொண்டுட்டு போன பலகையில கர்த்தர் அவருடைய பிரமாணங்களை எழுத ஆரம்பிச்சார். அப்பொழுது கர்த்தர் பேசுறாரு மோசே கூட. மோசே கூட பேசுற சத்தம் மோசேக்கு இருதயத்திற்கு ஆறுதலா இருக்கிறது. மோசேயுடைய இருதயத்திற்கு பலனா இருக்கிறது. கேட்கிற விதம் தான் வேற. நேர முகமுகமா ஆண்டவரை பார்க்கிறான். மோசே கூட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சத்தம் கேட்க தகுதி இல்லாதவன், கீழ்ப்படியாம என் பிள்ளையை போல தன்னை மாற்றிக்கிட்டு இருக்கிற, கன்று குட்டியை செய்து வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற அவன் காதுக்கு எப்படி கேட்டுச்சு? இடி முழக்கம். இவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க என்னன்னு, டெஃபினட்டா மோசே செத்து போயிருப்பான். இவ்வளவு உயரமான சீனாய் மலைக்கு அடிவாரத்துல இருக்கிற நம்மளால இந்த சத்தத்தை கேட்க முடியல, பயமா இருக்கு. மோசே எப்படி கேட்டுட்டு அங்க இருக்கிறான்? கண்டிப்பா அந்த கன்றுக்குட்டிக்கு ஆரவாரம் பண்ணினார்கள், ஆட்டம் போட்டார்கள், குடித்தார்கள், பெண்களை கொண்டு போய் அனுபவித்தார்கள், அசுத்தம் செய்தார்கள், மாம்சீக கிரியைகளை செய்தார்கள். இனி இந்த கன்றுக்குட்டி தான் எங்களுக்கு தெய்வம், இதுதான் எங்களை வழி நடத்தும் என்று அதற்கு முன்னே நடனம் ஆடினார்கள். அப்பதான் மோசே கீழே வந்தார். 2 கற்பலகையோட கீழே வந்தார். இந்த ஜனங்களுடைய அநியாயத்தை பார்த்தோன்னே பலகையை கீழே போட்டு உடைச்சிட்டார். ஹல்லேலூயா. அந்த நிமிஷமே பூமி 2 பிளந்துச்சு. அந்த கன்றுக்குட்டிக்கு நேரா வழி நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் அப்படியே பூமிக்குள்ள மண்ணுக்குள்ள போனான். மிஞ்சினவனை கூட்டிக்கிட்டு மோசே நடந்தான். கடைசியில் ஒருத்தன் கூட போய் சேரல. 2 பேர் தான் இருந்தான் 30 லட்சம் பேர்ல. நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, உன் பேச்சு தான் உனக்கு என்னவா மாறுது? கண்ணுக்குட்டி. ஐயோ, உன் வாய் தான் சில சாபமான கண்ணுக்குட்டிய உருவாக்குது. ஆபாச வார்த்தைகள் சில கண்ணுக்குட்டிகளை உருவாக்கும். என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த கிளைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கிளையிலிருந்து முளைத்த இலைகள் தான் நீங்களும் நானும். இதுக்கு நீங்க நிச்சயமா கையெழுத்தி கர்த்தரை துதிச்சே ஆகணும். ஹல்லேலூயா. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை, அந்த கிளையிலே துளிர்த்த இலைகள் தான் சொல்லுங்க. நீங்கள் நான் எது? இயேசு கிறிஸ்து என்னும் கிளையிலிருந்து துளிர்த்த இலைகள் தான் நானும் என் பிள்ளைகளும். ஹல்லேலூயா.